أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போன பயானில் அந்த 53வது சூறாவில் உள்ள விஷயம் பாதியில் சொல்லியிருந்தேன். சரியா? சரியானது? ஆமாங்க சார். அத தொடர்றேன். அத தொடர்றேன். சரிங்க சார். ஏன்னா பாதியில சொல்லியிருந்தேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அத ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ 53வது சூறாவ நம்பர் 1லேருந்து படிங்க. விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி ஆரம்பம் செய்கிறான் என்று பாருங்கள். விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது. 52வது சூறாவில், இதுக்கு முந்திய சூறாவில் கடைசி ஆயத்து என்ன? இன்னும் இரவின் ஒரு பகுதியிலும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் அவனை தஸ்பீ செய்வீராக. நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் அவனை தஸ்பீஹ் செய்வீராக. இந்த விஷயம் நமக்கு இதுவரை ஒன்றும் தெரியாது. இப்போ நட்சத்திரங்கள் அடையும் நேரம். எப்பொழுது நட்சத்திரம் அடையும் என்று ஒரே ஒரு நட்சத்திரம் விடிஞ்சா கூட லேச தெரியும். அதை நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த நட்சத்திரம் மறையும் வரை நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்பொழுது 53:1 என்ன சொல்றான் ஆண்டவன்? விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது. விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது. நம்ம நட்சத்திரங்கள் விழுதை பார்த்தது கிடையாது. அது என்னவென்ற விஷயம் நம்மளுக்கு சரியாக தெரியாது. அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கின்றான். இதை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றுதான் நம்மையே நாம் கேள்வி கேட்டு வானத்தையும் பூமி பார்க்க வேண்டியது. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். ஓரளவு ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்றதா? நட்சத்திரங்கள் இருக்கும் இடம் அது சாயும். அது இங்கேயும் அங்கேயும் போகின்றதா என்று நீங்கள் சிறிது பார்க்க வேண்டும். இப்போ நட்சத்திரங்கள் விழும் நேரம். அடுத்த லைனு. உங்கள் தோழர் வழி கெட்டு விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லுகின்றான். ரசூல் தன்னை பற்றி நான் ஒழுங்காதான் போய் கொண்டிருக்கின்றேன், நான் சரியாதான் போய் கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அல்லாஹ் தான் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே வருகின்றார். அவர் வழி தவறி போய்விடவும் இல்லை. அப்புறம் உங்கள் தோழர் வழி கெட்டு விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. அவர் கெட்ட வழியில ஒண்ணும் போகலப்பா, வழி கெட்டு போயிடலப்பா. அவர் தவறான வழியில் செல்லலப்பா. அவ்வளவு நான் என்ன சொல்லுகின்றேனோ அதைதான் ஒழுங்கா செய்து கொண்டிருக்கின்றார். நான் என்ன சொல்லுகின்றேனோ அதைதான் பேசிக் கொண்டிருக்கின்றார். வழி தவிர ஏதோ இதை வளர்றாரு, பைத்தியக்காரரு, பொய்யரு, சூனியக்காரர் சொல்றாதீங்க. அனைத்தும் என்னுடைய பேச்சு அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. என்ன சொல்லுகின்றேனோ அந்த வார்த்தை பிசகு இல்லாமல், கூடாமல், குறையாமல் அப்படியே உங்களுக்கு சொல்லுகின்றார். அவர் தம் விருப்பப்படி பேசுவதில்லை. மேலும் தனக்கு ஆசை என்னப்பட்டதோ, தன் விருப்பம் என்னமோ அதையும் பேசல அவர். இந்த விஷயத்தில் அவர் விருப்பமே கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய விருப்பம்தான், என்னுடைய கமாண்ட் தான்.
என்னுடைய சொல்லுதான் அப்படியே வாங்கி உங்களுக்கு சொல்லுகின்றார். அது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறில்லை. உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆயத்தும் வஹி மூலமாக அவருக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறங்க இப்போ. ரசூல் பேசிய பேச்சு அனைத்தும் வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டுதான் அவர் பேசுகின்றார். இத என்ன காரணத்திற்காக வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார்? இது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு யாராவது? என்ன காரணம்? வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதையே வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதையே அவர் உங்களுக்கு பேசுகின்றார். ஏதாவது அர்த்தம் புரியுது உங்களுக்கு? ஜிக்கர் மூலியமா கிடைக்கப்பட்ட விஷயங்களுக்கு புரியுது. ஜிக்கர் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள். சரியா? சரிங்க சார். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு ஜிக்கர் மூலமா தான் பேசுறான். சரியா? அல்லாஹ் ரசூலுக்கு ஜிக்கர் மூலமா தான் பேசுகின்றான். இப்போ இதிலிருந்து நீ புரிந்து கொண்ட விஷயம் என்ன? வஹி மூலமா அறிவிக்கப்பட்டதையே பேசுகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவருக்கு குர்ஆன் ஜிப்ரீல் அவர்கள் இந்த இருதயத்தை இறக்கி வைத்தார். இந்த குர்ஆனை அவர்தான் இறக்கி வைத்தார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரசூல் பேசியது குர்ஆனை பார்த்து பேசினாரா? வஹி மூலமா அறிவிக்கப்பட்டதை பேசினாரா? வஹி மூலமா அறிவிக்கப்பட்டதுதான் பேசினார். ஏன் சொல்றீங்க அப்படி? ஏன்னா இறைவன் அந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த குர்ஆன் பத்தி இறைவனிடம் பேச முடியும். ஜிக்ர் மூலமா தான் பேச முடியும். அப்ப குர்ஆன்லாம் இறக்கிறான் ஆண்டவன், படிப்படியா இறக்குனானே, எதுக்கு இறக்குனான்? ரசூலுக்கு மக்களுக்காக அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்காக இறைவன் படிப்படியாக முகமது நபிக்கு இறக்குறாங்க. வஹி மூலம் இறக்குறாங்க. இறக்கி நபி எப்படி பேசுறாரு? புக் வாங்கிட்டார். நபி புக் வாங்கிட்டார். எப்படி பேசுறாரு? புக் வாங்கியாச்சு. என்ன தம்பி? ஜிக்ர் மூலியமா தான் பேசுறாங்க. ஒண்ணு இல்ல. நீ கொஞ்சம் சிந்தனை செஞ்சா ஒழுங்கான விடை கிடைக்கும். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. வஹி மூலமாக குர்ஆன் முழுவதும் வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக வஹியை அறிவிக்கப்பட்டதை தான் மக்களுக்கு எடுத்து கூறினாரே தவிர குர்ஆன் இறங்குறதை படிச்சோ பார்த்தோ பேசியது கிடையாது. சரியா? சரிங்க சார். கொஞ்சம் யோசிக்க தான் சொல்றேன். நான் யோசிக்க தான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. கேட்கிற கேள்வியில ஏன் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை தான் சொல்லுகிறார். நான் குர்ஆனை இறக்கி இருக்கிறேன். அதை பார்த்து படிச்சு சொல்லுகிறார்னு அல்லாஹ் சொல்லல. இப்படிதான் நீங்க சிந்திக்கணும். இதான் குர்ஆன் ஓரமா சிந்திக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பல அர்த்தங்களும் உண்மை நிறைஞ்சிருக்கின்றன. நீங்க மேலோட்டமா இன்னும் இருக்கிறதுனால சாதாரண விஷயம் நமக்கு சீக்கிரத்துல புரியப்படல. பரவாயில்ல. இந்த மாதிரி யோசிச்சு செய்யுங்க. அல்லாஹ்வே சொல்றான். வஹி அறிவிக்கப்பட்டதையே அவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் என்றால், அவருக்கு குர்ஆன் கொடுத்து தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த குர்ஆன் என்ன போச்சு? ஏன் குர்ஆன் அவர்ட்ட குடுத்து குர்ஆன் படிச்சு பார்த்து சொல்லல? அப்போ படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாது. உம்மி நபி அவர். ஆகையால் வஹி மூலமாக அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன் இறங்குவதற்கு முன்னரே அல்லாஹ் ரசூலுக்கு வஹி மூலமாக எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது. அதனால் இந்த புத்தகம் அனைத்தும்
வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதுதான் இருக்கும் என்று நிச்சயமாக அவர் நம்புகிறார். ஆகவே வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை சொல்லுகின்றார். யாருக்கு அந்த புத்தகத்தை பார்த்து படித்துக் கொள்ள வேண்டும், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான் சொல்கிறாரா இல்லையா என்பதை பார்த்து கொண்ட மக்கள் இருந்தால் புரிந்து கொள்வார். ஆமா, இந்த குரான் போட்டிருக்குது, இதைதான் சொல்லுகிறார் என்று மக்கள் சொல்லுவார்கள். படிச்சிருந்தா, அந்த புத்தகத்தை அவர் படிச்சிருந்தா இந்த மாதிரி மக்கள் பேசிக் கொள்வார். அடுத்த ஆயத்து படிங்கம்மா. மிக்க வல்லமை உடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மிக்க வல்லமை உடையவர் இவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் அவர் மிக்க வல்லமை இவருக்கு கற்றுக் கொடுத்தார்? என்ன காரணம் கற்றுக் கொடுத்தார்? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. இந்த ஆயத்து அடுத்த கேள்வி. மிக்க வல்லமை உடையவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் கற்றுக் கொடுத்தார்? விஷயம் தெரிவிக்கப்படுவதற்காக கற்றுக் கொடுத்தார் சார். அவர் உம்மி நபியா புக் வந்துடுச்சு, படிக்க தெரியாது. அதனால கொடுக்கப்பட்ட விஷயம் என்னவென்று அவர் கற்றுத் தருகிறார். சரியா? சரிங்க சார். அல்லாஹ்விடமிருந்து வந்த புத்தகத்தை அவர் சொல்லுகின்றார். ஏற்கனவே உங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. நான் தான் உங்களுக்கு இருதயத்தை இறக்கி வைத்தேன். 2:97 படி நான் தான் உங்கள் இருதயத்தை இறக்கி வைத்தேன். அது சரியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது குரானை படித்து காட்டுகின்றேன், சொல்லித் தருகிறேன். ஏற்கனவே வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது சரிதானா என்று நீங்கள் ஒத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு கற்றுத் தருகிறார். புரியுதுல? இந்த ஆயத்துக்கு அர்த்தம் முடிஞ்சிச்சா? புரியுது சார். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது அது நுட்பமாக பொதிந்து உள்ள அர்த்தத்தை எடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அர்த்தத்தை எடுக்க முதல்ல, விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். சொல்லப்பட்ட விஷயத்தில் அது என்ன விஷயங்கள் உள்ள அமைந்திருக்கின்றன, உள்ளே பதிந்திருக்கின்றன, எது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான். அது சொல்லாத விஷயத்தை எடுத்தோம்னா நம்ம ஈஸியா குரான் ஓத கத்துக்கலாம். அடுத்த ஆயத்து படிங்க. மிக்க உறுதியானவர் பின்னர் அவர் நம் தூதர் முன் தோன்றினார். மிக்க உறுதியானவர் நம் தூதர் முன் தோன்றினார். தூதர் முன் தோன்றினார். அப்போ அவர் முன் தோன்றினார் என்றால் என்ன அர்த்தம்? உங்க முன்னால ஒரு ஆள் வர்றாருப்பா, உங்க முன்னால் நிக்கிறார். அதே போல் தூதர் முன் தோன்றினார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? தூதர் முன்னால நிக்கிறார், அவ்வளவுதானே? தூதர் முன்னால அவர் நிக்கிறார், சரிதானே? ஒண்ணு கஷ்டம் உங்களுக்கு. சரி, தூதர் முன்னால் நிக்கிறாரு. உங்கள் முன்னால் ஆள் நினைச்சுவீங்க, உங்க முன்னாள் நிக்கிறாரு பயிற்சி பார்ப்பீங்க நீங்க. தூதர் முன் தோன்றினார். அப்போ அவருக்கும் தூதருக்கும், நம்முடைய நபி தூதருக்கும் அந்த ஜிப்ரீலுக்கும் இடைவெளி என்ன இருக்கு? 1 அடி அல்லது 2 அடி இருக்கும், சரிதானே? படிங்க அடுத்தது. படிங்க அடுத்தது. அவர் உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில். உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில். இப்போ கடல் அன்றைக்கே சொன்னவங்களுக்கு, இப்ப கடல் கடைசி முனையில நிற்கிறார். வானமும் கடலும் 2ம் ஒண்ணுக்கு ஒட்டுனாப்புல இருக்கிற மாதிரி நிலையில உன்னதம் அடிவானத்தில் இருக்கின்றார். பின்னர் அவர் நெருங்கி இன்னும் அருகே வந்தார். இன்னும் அவர் பின்னர் நெருங்கி இன்னும் அருகே வந்தார். அவரை பார்க்க முடியாதுன்றா தோன்றினார், நடந்து வர்றார், கெட்டு நெருங்க சொல்ல அவசியம் இல்லை. நினைச்ச இடத்துல இருப்பார். அவர் உருவம் இல்லைன்றா, உருவம் இல்லை என்றால் அவர் அங்கேயிருந்து இறங்கி நடந்து வரணும் அவசியம் கிடையாது, சரிதானே?
இவன் வெயிட் பண்ண தேவையில்லை. அங்க வரா இறங்குறாருப்பா, வந்துடுறாருப்பா, இன்னும் கிட்ட வர்றாருப்பா, கிட்ட வர்றாருப்பான்னா தேவையில்லை. உருவம் இருந்தால்தான் வர்றது இப்போ அல்லாஹ் சொல்றது எல்லாம் பார்க்கலாம். அந்த அடிமை கடைசி நிக்கிறாங்க. இது வந்து கொண்டிருக்கின்றார், நம்மை நோய்க்கு வந்து கொண்டிருக்கின்றார், இன்னும் கிட்ட இறங்கி கொண்டிருக்கிறார் சொல்றார். படிங்க. வில்லின் இரு முனைகளைப் போல் அல்லது அதனினும் நெருக்கமாக வந்தார். நேத்தே சொன்னேன், வில்ல பத்தி சொன்னேன். வில்ல இழுக்கு 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 இழுக்க ரெண்டு முனையும் ஒன்ன கிட்ட இருங்க. அவ்வளவு கிட்ட வந்துட்டார். அதுக்கு என்ன ஆகுது? ஒரு ஜான் 1.5 ஜான் அளவுதான் இருக்கு. 2 வில்லையும் சேர்த்தோம்னா அவ்வளவு அருகே வந்து விட்டார். அப்பால் அவருக்கு அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய இபாதிக்கு அறிவித்தார். இப்போ அல்லாவை இபாது செய்து கொண்டிருக்கின்ற அந்த நபிக்கு இய்யாக்க நஅபுதுன்னு அல்லாஹ் கமெண்ட் பண்ணானே முதல் சூறாவுல, அதை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு என்ன சொன்னார் அவர்? அவருக்கு அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய இபாதிக்கு அறிவித்தார். அல்லாஹ் அவருக்கு அறிவித்ததை கொண்டு போய் நபி முஹம்மதுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து, அல்லாஹ் அறிவித்தது எல்லாவற்றையும் அவர் நபி முஹம்மது அவர்களுக்கு அறிவித்தார். இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. இப்போ ஜிப்ரீல பார்த்ததுன்னா கண்ணால் பார்த்தது கிடையாது. அவர் மக்களிடம் பேசுகின்றார். அல்லாஹ் இப்ப சொல்றான், அவர் பார்த்தது இதயம் அவர் பார்த்ததை பற்றி பொய்யுரைக்கவில்லை. இப்போ ஜிப்ரீல உண்மையான இபாதியா இருந்தோம்னா 2 வழியில பார்க்கலாம். உங்களுக்கு சொல்றேன், இது புது விஷயம். நீங்களே ஒழுங்கா ஓதியிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, பரவாயில்ல. 2 விதத்துல ஜிப்ரீல பார்க்கலாம். ஒன்று, இந்த சொல்லிட்டு ஆண்டவன் இருதயம் அவர் பார்த்தது. எதை பார்த்தது? அவரை பார்த்தது. அந்த ஜிப்ரீலை அவள் இருதயம் பார்த்தது. புரிஞ்சுக்கிறோங்க. இது நீங்க சிந்திச்சுதான் அர்த்தம் என்ன, இது விளக்கம் என்ன என்று நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க நானும் யாரும் சொல்ல முடியாது. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மனுஷன் சொல்லவே முடியாது. எந்த காலம் சொல்ல முடியாது. நம்ம அறிவை மேம்படுத்தினா இந்த விஷயம் ஒழுங்காக புரியும். ஓதுகின்ற முறையில் உங்களை அமைத்து கொண்டால் நீங்கள் நன்றாக இருக்கும். இல்லாவிட்டா கஷ்டம். அல்லாவே சொல்றான், அவர் இருதயம் பார்த்ததை பற்றி பொய்யுரைக்கவில்லை. இருதயம் பார்த்தது அந்த ஜிப்ரீலை. இது ஒரு விதமான டைப், ஜிப்ரீல பார்க்கிறது. நீங்களும் பார்த்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன சொல்லுங்க, இருதயம் பார்த்து, கண்ணு பார்க்கல, இருதயம் பார்த்துருக்குது. அதே மாதிரி நீங்களும் வரணும். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டு ரசூலை பின்பற்றுங்கள்னு அல்லாஹ் சொல்றானே. ட்ரை பண்ணுங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். படிங்க அடுத்தது. ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கின்றீர்களா? ஆகவே அவர் கண்டதை பற்றி நீங்கள் தர்க்கின்றீர்களா? ஆர்கியம் பண்றீங்களோ? எடுத்து பேசுறீங்களோ? அவர் பார்க்க முடியாதீங்க, பார்த்தது சொல்றீங்க, எதையும் பார்த்து சொல்றீங்க, பொய் சொல்றீங்க என்றெல்லாம் மக்கள் தர்க்கம் செய்கின்றார்கள். இந்த விஷயத்தை பார்த்த பிறகு தர்க்கம் செய்கின்றார்கள். இந்த 53வது சூரா விஷயம் இறங்கின பிறகு இந்த விஷயத்தை பற்றி தர்க்கம் செய்யும் பொழுதுதான் இந்த சூரா இறங்குகின்றது. இந்த சூரா இறங்குகின்றது. படிங்க அடுத்தது. அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் இறங்க கண்டார். இப்போ முதல் முறை பார்த்து சொல்லிட்டேன், இருதயம் பார்க்குது. இப்போ 2வது முறை எப்படி பார்க்கிறார் ஜிப்ரீல? படிங்க. ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கிறார் இவர், மற்றொரு முறை ஒரு முறை பார்த்திருக்கிறார். இது செகண்ட் டைம். முதல்ல பார்த்தது ஒண்ணு, இது 2வது தடவை.
இது 2வது தடவை பார்த்த பிறகுதான் சொல்றான், மற்றொரு முறையும் அவர் கண்டிருக்கின்றார். படிங்க. சித்ரத்துல் முன்தஹா என்னும் இலந்தை மரத்தருகே. சித்ரத்துல் முன்தஹா. இது அல்லாஹ் ஒரு வைத்த பேர் இது. இலந்த மரம், அந்த மரம் தேவையில்லை. தேவையில்லாத பேச்சு. சித்ரத்துல் முன்தஹா நிறுத்திக்கிறங்க. அது என்னன்னு தெரியாது. தெரியாத விஷயத்த இழந்த மரம், மாம்பழம், மாமரம், தென்னை மரம் சொல்ல தேவையில்லை. சித்ரத்துல் முன்தஹா என்னும் அவ்வளவுதான். இந்த சித்ரத்துல் முன்தஹாவில் அவர் கண்டார். அல்லாஹ்வுடைய பேச்சு ஆயத்து எப்படி இருக்குன்னு கேட்டா, ஃபுல்லா முடிக்க அவசியம் இல்லை. ஒண்ணு காவாசி நிறுத்திடுவான், நீங்க ஃபில்லப் பண்ணணும். அல்லது பாதி சொல்லுவான், நீ முழுமையாக்கணும். அது முக்காது சொல்லுவான், நீ இன்னும் முழுமையாக்கணும். இப்படிதான் ஓதுற முறை. இதுலேருந்து உண்மை விளக்கம் நிறைய அரைஞ்சிருக்குது. அதுக்காக பாய் நிப்பாட்டுவான், அதை முக்காசு நிப்பாட்டுவான். நீங்க தான் படிச்சு இதுல என்ன விஷயங்கள் சொல்லப்படாமல் விட்டு விட்டது, எதை நாமே கண்டுபிடிக்க வேண்டும், எந்த விஷயம் இந்த ஆயத்துல போட்டா இந்த ஆயத்து முழுமை பெறும் என்று நீங்க யோசிச்சு அதை ஃபில்அப் பண்ணணும். இதுதான் குரான் ஓதுற முறை. அந்த முறையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, செயல்படுத்த அந்த அறிவு கிடைச்சிருச்சுண்டா, உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். குரான் ஓதுற ஈஸியா ஆயிரும். இதுதான் ஓதுற முறை, குரான் ஓதுற முறை. சித்ரத்துல் முன்தஹா மற்றொரு முறை கண்டார். அப்புறம் அடுத்த லைன். அதன் சமீபத்தில் தான் ஜன்னத்துல் மாவா எனும் சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்துல் மாவா. இந்த ஜன்னத்து பேர் என்ன? மாவா. மாவா. இது இருக்கின்றது அல்லாஹ் சொல்றான். இப்போ நல்லா யோசிக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு பார்க்கணும். மற்றொரு முறை கண்டார். அவரு கண்டது ஜன்னத்தில் மாவா என்ற இடத்தில் பக்கத்தில் இருந்து கண்டார். அதுக்கு பக்கத்துல சித்ரத்துல் முன்தஹா இருக்குது. சித்ரத்தவங்க பக்கத்துல ஜன்னத்துல் மாவா இருக்குது. இப்போ ரசூல் எங்க இருக்கின்றார்? ஜிப்ரீல பார்க்கும் பொழுது ரசூல் எந்த இடத்தில் இருக்கின்றார்? சொர்க்கத்தில். அதான் ஒழுங்கா ஜன்னத்துல் மாவா. ஜன்னத்துல் மாவா பக்கத்துல இருக்கிறார். பார்த்து அப்ப எங்க அவருடைய இது ஏதாவது புரியுது அவங்களுக்கு? அவரு பூமியில ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப ஜன்னத்துல் மாவா பக்கத்துல சித்ரத்துல் முன்தஹா இருக்குது. அதுக்கு பக்கத்துல நின்று இவரு ஜிப்ரீல பார்க்கிறார். என்ன சொல்றீங்க இப்போ? அவருடைய பொசிஷன், ரசூல் எந்த நிலையில் இருக்கிறான்னு இப்ப நீங்க உங்களால அனுமானிக்க முடியுதா? என்ன மாதிரி மனித இவரு எந்த இடத்துல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, ஜன்னத்தில் இருக்கிறாரு, தெளிவான அடிவானத்தில் கீழே இருக்கிறாரு, பூமியில இருக்கிறாரு, அங்கேயும் பார்க்கிறாரு, இங்கேயும் பார்க்கிறாரு. என்ன ஒண்ணும் புரியலையே. அப்படியாவது நீங்க சிந்திச்சீங்களா? குரான் ஓத சொல்றேன். குரான் எப்படி ஓதுன்னு சொல்றேன். ஒரு வாயத்தை எடுத்துக்கிட்டா அது என்னென்ன விஷயம் அடக்கி இருக்குதுன்னு அவன் தான் கண்டுபிடிக்கணும். ஓரதான் கண்டுபிடிக்கணும். அது 1000 கணக்கான இருக்கு, லட்சக்கணக்கான அர்த்தம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அப்புறம் சொல்ல தேவையில்லை. அது என்னென்ன இருக்குது நீ கண்டுபிடிச்சு ஓரத்தை எடுக்கணும். இதுதான் ஓதனுடைய திறமை. முதல்ல உங்க திறமையே நீங்க அதிகரிக்கணும். திறமை ஒன்று இருக்குல்ல, அந்த திறமையை கொண்டாடணும் முதல்ல. அது மாதிரி புரிஞ்சுக்கிறங்க. இப்ப எத்தனையோ தடவை இந்த ஆயத்தை படிச்சிருப்பீங்க. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. இப்போ ரசூல் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்தில் பார்க்கின்றார். அது ஜன்னத்துல் மாவா பக்கத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே மாவான்னு பேர் இது. அவன் நயீம், ஜன்னத்து நயீம் ஒரு பேர் இருக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு இருக்குது. ஜன்னத்து இருக்கு. இதெல்லாம் 4 பேர் பார்த்திருப்பீங்க இல்லையா? குரான் எல்லாம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? இந்த பேரு கொண்ட சொர்க்கம் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. இப்போ அடுத்த ஆயத்தை படிங்க. சித்ரத்துல் முன்தஹாவை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில்.
சித்ரத்துல் முன்தஹாவை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் டோட்டலா எந்த இடத்துல வச்சு இவருக்கு காண்பிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு பேர்தான் சித்ரத்துல் முன்தஹா. அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்தும் அந்த சித்ரத்துல் முன்தஹா சூழ்ந்து நிற்கிறது. அந்த சூழ்ந்து நிற்கிற இடத்துக்கு நடுவுல இவர் நபி முஹம்மது அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு பக்கத்துல ஜன்னத்துல் மாவா இருக்கின்றது. நான் சொல்றத குறிப்பா எழுதிக்கிறேங்க. டக்கு எழுதிக்கிறேன். என்ன சொல்றேன் எழுதிக்கிறேன். எப்படி கோர்வையா கொண்டு வரணும்னு பார்த்துக்கிறேங்க. எப்படி அர்த்தத்தை எடுக்கணும்னு பார்த்துக்கிறேங்க. எப்படி ஆயத்தோட எதை கொண்டு போய் சேர்க்கிறது, எந்த விஷயத்தை ஒழுங்கா வச்சா ஒழுங்கா பொருந்தும் இந்த ஆயத்து, சந்தேகம் இல்லாமல் இதுதான் ஒழுங்கான சென்டென்ஸ் என்று நீங்க முடிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் தான் நீங்கள் படிக்க முடியும். என்ன படிச்சீங்க? திருப்பி படிங்க அந்த ஆயத்தை. சித்ரத்துல் முன்தஹாவை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில். சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இதுல அர்த்தம் ஒன்று இருக்கு. இப்ப கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. நானே சொல்லிடுறேன். அந்த அனைத்தும் இவருக்காக கொண்டு வரப்பட்டு சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் இந்த நபிக்கு எல்லாவற்றையும் காட்ட வேண்டும். சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து விடவும் இல்லை. மா ஜாகல் பஸ்ஸரு வமா தகா லக்கத் ரஆ மின் ஆயாதி ரப்பிஹில் குப்ரா. பார்வை விலகவும் இல்லை, பார்வை கடந்து போகவும் இல்லை. அப்புறம் திடமாக அவர் தம்முடைய இறைவனின் ஆயத்துக்களில் மிக பெரியதை கண்டார். மெய்யாகவே அவர் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் கண்டார். அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லிட்டு அவனும் கண்டார். இப்போ எதை கொண்டு அவர் பார்த்தார்? எதை கொண்டு பார்த்தார்? அவர் இருதயத்தில் சொல்லுங்க. அவரை இருதயத்தால பார்த்தேன். இப்பதானே நீங்க படிச்சீங்க அவர் பார்வை. பாத்தீங்களா? எவ்வளவு நீங்க கவனக்குறைவா ஆயத்தை படிச்சீங்கன்னு பாத்தீங்களா? முதல்ல ஆண்டவன் சொல்றான், இருதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை, இருதயம் பார்த்துச்சு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இதுல என்ன சொல்றான் ஆண்டவன்? பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை, மெய்யான உயர்ந்த அத்தாட்சி ஆயத்தை அவர் கண்டார். மிகப்பெரிய ஆயத்தை கண்டார். எதை கொண்டு கண்டார்? எல்லாரையும் தான் கேட்கிறேன். ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கேட்கிற கேள்வி இது பார்வையால பாக்குற கண்ணால. அப்ப எதற்கு தவறாக சொன்னீர்கள்? அதான் சொல்றேன். ஒரு விஷயத்த சொல்வதற்கு முன்பு கூர்ந்து கவனிச்சுக்கிறேன். கேள்வி கவனிச்சுக்கிறேங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் ஒழுங்கா எடுத்தோமான்னு அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கிறீங்க. சரியாதாம சொல்ல போறோம் என்பதை நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க. உறுதிப்படுத்திய பின்னர் தான் நீங்க வாயை திறக்கணும். எல்லாருக்கும் சொல்றேன். உங்களுக்குன்னு பொதுவா சொல்லாது சொல்றேன். இப்போ ஏற்கனவே எத்தனை முறைகளில் ஜிப்ரீலை காணலாம் என்று சொன்னேன்? 2 முறை. முதல் முறை என்ன? இரண்டாவது முறை பார்வை. எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கப்பா. அவர் ஜிப்ரீல எதைத்தாலும் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் மிகப்பெரும் ஆயத்தை கண்டார். இது எதை கண்டார்? ஜிப்ரீல காணல. எதை கண்டார் இவர்? 2வது முறையை பார்க்கும்போது
அல்லாஹ்வின் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்க்க அல்லாஹ்வின் படைப்புகள் பெரும் ஆயத்துக்களில் மிகப் பெரியதைக் கண்டார். இந்த முறை ஜிப்ரீல் வந்து காட்டும்போது எல்லாத்தையும் பார்த்தார். இப்போ எப்படி பார்த்தார் என்றுதான் முக்கியமான கேள்வி. அனைத்து பொருள்களையும் எப்படி கண்டார் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ரசூல் எப்படி பார்த்தாங்க விஷயத்த? அது முக்கியமான கேள்வி. பார்வை விலகவும் இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? பார்வை விலகவும் இல்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க இருக்கிறீங்க தம்பி. இந்த சிராய் சார் நிக்கிறாரு. சரி நான் பார்த்துட்டேன். இந்த பக்கம் நசீக, அப்ப பார்வை இந்த பார்வையிலிருந்து இப்ப பார்வை விலகுது. நசீரை பார்க்கிறேன். இந்த அபூபக்கரை பார்க்கிறேன். இந்த சார்லஸை பார்க்கிறேன். அப்ப பார்வை என்ன ஆகுது? விலகுது காக்கா. ஆமா. விலகுது. எல்லாம் புரிஞ்சுட்டீங்கல்ல? பார்வை விலகவும் இல்லை. இந்த விஷயத்துல ரசூல் விஷயத்துல பார்வை விலகவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றோம். என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப நம்ம பார்க்கிறோம்டா, ஒரு ஆள் இந்த பக்கம் பொருள் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் வீடு இருக்கு. இது பார்க்கணுமா? இந்த பக்கம் ஒரு கட்டட நிக்குது. அப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டே இங்க அங்கேயும் தலையை தூக்கி இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம வேலை. ரசூல் எப்படி பார்த்தான்னு ஆண்டவன் சொல்றான். பார்வை விலகவும் இல்லை. அடுத்த என்ன பொறுத்து? அதை கடந்து விடவும் இல்லை. அதை கடந்து விடவும் இல்லை. இதுக்கு என்ன சொல்றீங்க? பார்வை விலகவும் இல்லை சொல்லிட்டேன். அதை கடந்துவிடவும் இல்லைன்னு அடுத்த வார்த்தை சொல்றான். என்ன அர்த்தம் அதுக்கு? சார் அவர் ஒரே விஷயத்திலே இருக்கிறார். அதாவது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு. பார்வை விலகவும் இல்லைக்கு சொல்லிட்டேன். பார்வை கடந்து விடவும் இல்லை. கடந்து விடவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்வை ஆண்டவன் சொல்றோம். பார்வையை சொல்றோம். நீங்க பார்வை தான் ஆண்டவன் சொல்றான். அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதை மனசை வச்சுக்கிட்டு தான் நீங்க பதில் சொல்லணும் இப்போ. அதான் ரொம்ப விரும்பி பூட்டும் விஷயத்த வந்து அவங்க பார்த்துட்டு பார்வை எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்வை விலகவும் இல்லைன்ற மாதிரி வருது சார். அந்த லட்சணம் கவனச்சிதறல் ஏற்படாம ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அல்லாஹ் சொல்றான், மாசாகல் பசர் மாத்தகா லக்கத்ரா மின் ஆயாதி ரப்பில் குப்ரா. அவர் பார்வை விலகவும் இல்லை. இங்க ஒரு பொருள் இருக்குதா? இங்க வானம் இருக்குதுப்பா. இங்க பூமி இருக்குதுப்பா. இங்க நட்சத்திரம் ஒவ்வொன்னா பார்க்க தலைய திருப்பி கண்ணை மாத்த பார்க்கணும். ஒவ்வொரு விஷயம் பார்க்கறதுக்கு. சரியா? இங்கேருந்து பார்வை அந்த பக்கம் திரும்பி வானத்தை பார்க்கணும். அப்ப என் கடலை பார்க்கணும், பார்வை கீழே கொண்டு வரணும். பார்வை இங்கே அங்கே லெஃப்ட் ரைட்டு மேல இங்கே விலகுது பார்வை. சரியாப்பா? இதுக்கு அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுட்டீங்கல்ல? இப்ப ஆண்டவன் சொல்றான், கடக்கவும் இல்லை. கடக்கவும் இல்லை. சரி நான் சொல்லிடுறேன். பார்வை வந்து இந்த இருக்கு வானம் பார்த்துக்கோங்க. அதை கடந்து போய் திருப்பி இந்த பக்கம் பாருங்க சூரியன். அப்ப பார்வை அங்கேருந்து இங்க கடந்து இந்த பக்கம் வந்து சூரியன் பக்கம் வந்து. சரியா பார்வை? சரிங்க சார். சரிங்க. பார்வை வானத்தை பாக்குதுப்பா. இப்ப ஆண்டவன் சொல்றான், சூரியனை பாருன்னு சொல்றான். இப்ப சூரியனுக்கு தலையும் கடந்து அந்த இடத்த விட்டு கடந்து இந்த பக்கம் பார்வை கடக்கணும்ல? ஆமாங்க சார். அப்ப கடலை பாருங்கன்னு சொன்னான்டா, தலை மேல கீழே குனிஞ்சிருந்த தலை கடந்து போய் மேல இருந்து கடந்து கீழே வந்துச்சு தலை கண் பார்வை. ஆமாங்க சார். ஒவ்வொன்னா கடந்து கடந்து போய் போய் போகுது பார்வை. சரியா? நான் பாக்குறதுன்னா இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க, வானத்தை பார்க்கணும், தலையை தூக்கணும், கண்ணை மேல தூக்கணும். அப்ப கடலை பூமி பாரு, தலையை கீழே கொண்டு கடந்து கீழ் பக்கம் வந்து தண்ணி மண்ணு கீழ் பக்கம் கண்ணு கீழ் பக்கம் வந்து. சரி? எல்லாம் எல்லாரும் ஒண்ணும் கஷ்டமே இல்லை. ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சு. கடந்து போனப்பா, இந்த ஊரை கடந்து வேற ஊருக்கு போகணும்ப்பா. அப்ப என்ன செய்யணும்? ட்ரெயினோ பஸ் ஏறி போகணும்.
இப்ப ரசூல் பார்த்தது, அவர் பார்வை விலகவே இல்ல. கடக்கவும் இல்ல. மிகப்பெரிய அனைத்தையும் கண்டார். வானங்கள், பூமி படைப்பு அனைத்தையும் அவர் பார்த்தார். எப்படி பார்த்தார்ன்னு கேட்டா, அவர் முன்னாலே அவர் அனைத்து விஷயங்களும் எப்படி இப்ப அல்லாஹ் உங்க வானங்களை, பூமியெல்லாம் பார்த்துக்கிறான், படைச்சு படைச்சு பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் அவன், ஆண்டவன். வா சார் வா. அவனுக்கு தலை, கால் வச்சு கணச்சு திருப்பி பார்த்துட்டு இருக்கிறான். இல்ல சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் ஆண்டவன் அல்லாஹ் வந்து இந்த பக்கம் நான் வானத்தை படிச்சேன், நான் இப்ப வானத்தை பார்க்கணும்ப்பா. இந்த பக்கம் பூமி பார்க்கணும். மக்கள் என்ன செய்றாங்க, இந்த தலைய குனிஞ்சு பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கான்டவன். இல்ல சார். நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஞானம் நிறைந்த விஷயத்தை உங்களுக்கு சுலபமாக அல்லாஹ்வின் கிருபையைக் கொண்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பார்த்துக்கிறங்கப்பா. இப்போ அந்த நிலையில ரசூல் இருக்கிறார் என்று எண்ணம் வருதா இல்லையா இப்போ? அல்லாஹ் எப்படி அகிலங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்று தன்னை பற்றி சொல்லுகின்றான் குர்ஆனில். அந்த மாரி லெவல்ல ரசூல் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் அந்த நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹாவுல அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்து வச்சுட்டாங்க. நபியே பாருங்க. இல்ல சார். அந்த நல்ல தன்மையை அடைஞ்சிட்டாரு. அதான். அந்த தன்மையை அடைஞ்சிட்டான்னு ஒரு கதை சொல்றாதீங்க. ஆண்டவனுடைய தன்மை அடைஞ்சிட்டான்னு சொல்றாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க பேச்சுல. இப்போ அந்த சக்திய ஆண்டவன் கொடுத்தவர். பார்த்துக்க. எப்படி பார்க்கணும்னு பார்த்தேன். அப்படியே பார்த்துக்கங்க. இப்ப என்ன மாரி விஷயம் பார்த்தேன். ரசூல் செய்ய சாதாரண விஷயம் கிடையாது. ரசூலுக்கு என்னவெல்லாம் காட்டினேன், அத கப்பிச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறார். வாய திறக்காம உட்கார்ந்துருக்கிறார். அத தொறங்கப்பா, சொல்லுங்கப்பான்னு சொன்னா நான் தான் சொல்ல வேண்டியிருக்குது. இவ்வளவு விஷயம் 53 அசூரா இறக்கி இவர் செஞ்சது பார்த்ததுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்துக்கிறங்கப்பா. இப்ப ரசூலுடைய முக்கியத்துவம், ரசூலுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? வா சார் வா. என்ன தம்பிமார்களே, மற்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும்? எல்லாரும் கேட்கிறேன். நல்ல விஷயங்கள் இது. எல்லாரும் கேட்கிறேன். இப்போ வந்து 2 உங்க பெரிய விஷயம், புது விஷயம் இந்த சூறால சொல்லி ஒவ்வொரு ஆயத்துக்கும் சொல்லிட்டே வரும். உங்களுக்கு மனசுல பதியும்படி சந்தேகம் வராம சொல்லிட்டு இருக்கிற ஒரு சொல்லிட்டு இருக்கிறேன். இது இன்னைக்கு நான் படிச்சு அல்லது நைட்டு உட்கார்ந்து எழுதி படிச்சு பேசல. இது அல்லாஹ்வின் கிருபை 20 வருஷத்துக்கு முந்தியே ஆண்டவன் சொல்லிக் கொடுத்துட்டான். அர்த்தம் 20 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிக் கொடுத்துட்டான். இன்னைக்கு சொல்ல வேண்டிய தருணம் ஏற்பட்டிருக்கு சொல்றேன். ஆனா 20 வருஷமே சொல்லியிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கு. நீங்க குர்ஆன் ஓதாத மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றது? நீங்க ஓதிக்கொண்டிருப்பதன் காரணத்துக்காக நான் மேற்கொண்டு உங்க சொல்லலாம், சிந்தனைக்கு அவங்க வழிவகுக்கும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பார்வை விலகவும் இல்லை, கடந்து செல்லவும் இல்லை. அனைத்து ஆயத்துக்களையும் மகத்தான் மிகப்பெரிய அத்தாட்சியெல்லாம் கண்டார். வானத்தை பார்க்கறதுக்கு அங்கே ஓடணும், பூமியை பார்க்கறதுக்கு இங்கே ஓடணும், சூரியனை பார்த்துக்க அந்த பக்கம் திரும்பணும், சந்திரனை பார்க்க இப்படி திரும்பணும், மனிதனை பார்க்க இங்கே திரும்பணும். அது பேச்சே கிடையாது. அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய வசப்படுத்த ஆட்சியில் தன்னுடைய கண்ட்ரோல் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டும் உங்களை ஞானத்தால் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஞானத்தை ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். முடிஞ்சிச்சு. எல்லாம் கண்ணுமைக்கு நேரத்து முடிஞ்சிருச்சு. இறங்கியாச்சு, வந்தாச்சு. ஜன்னத்துல் மால் பக்கத்துல சித்தத்து மத எல்லாம் திருப்பி எல்லாம் வெளியே போயிடுச்சு. எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டாரு. இப்ப வந்துட்டார். என்ன சொல்றீங்க இந்த விஷயத்தை பற்றி? என்ன மனசு ஓடுது? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப இது எப்படி நம்ம செயல்ல நம்ம எப்படி இப்ப நடந்துக்கிறோம்னு என்ன செய்ய போறீங்க இப்ப இதுக்கு? இந்த மாரி விஷயத்த அடையறதுக்கும், பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ? இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதற்கான முயற்சிகள் நீங்க தான் எடுக்க வேண்டும். இப்படி போங்க, இந்த மாரி செய்யுங்க, இந்த மாரி ஓதுங்க, இந்த மாரி உட்காருங்கன்னு
நான் உங்களுக்கு எது சொல்ல முடியாது. இப்ப அந்த நிலையில தான் நான் வந்து இந்த விஷயத்த எப்படி நம்ம அடையிறது என்ற விஷயத்துல வேகமா உதவி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் உங்களால நான் எந்த காதும் சொல்லவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. நான் என்ன செய்றேன்? கிடைச்ச இந்த உங்களுக்கு புரியக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எது சொல்லலாம், அத சொல்றேன். எது சொல்லக்கூடாது, சொல்ல என்ன அபூபக்கர், அப்துல் கரீம், செல்வராஜ் என்ன நான் சொல்றத புரிஞ்சுட்டீங்களா 3 பேரும்? புரியுது சார். சரி, சரி. இப்ப புரிஞ்சதுல சந்தோஷம் தான். இப்ப எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கி பார்த்தீங்க அதுல. என்ன மாரி விஷயம் அதைய பார்த்தீங்கல்ல. எவ்வளோ சுலபமா ஆண்டவன் சொல்றான். நம்ம பார்த்தீங்கள்ல நம்ம விட்டோம் பார்த்தீங்களா? கோட்ட விட்டோம். இது என்ன கஷ்டம்? இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? எல்லாம் ஈஸியா தான் இருக்குது. வாங்க ஓதிட்டு வாங்க, ஓதிட்டு வாங்க. அடுத்து படிங்கம்மா. அடுத்து படிங்க. சூழலை ஆ. அடுத்தது படிக்கணுமா காக்கா? முடிஞ்சிருச்சா அது? அது வரைக்கும் இப்ப வந்து 19 நீங்கள் லாத்தையும் உஸ்ஸாவையும் கண்டீர்களா? இப்ப அது வேண்டாம். அவங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களின் பெயர் இதெல்லாம். இவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் உங்களுக்காக வானகம் படைப்பேன்னா படைச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வச்சுக்கிற தெய்வத்த லாத், உஸ்ஸா வணங்கிட்டு இருக்கீங்களா? அது என்ன உங்களுக்கு என்ன செய்ய போகுது என்று அந்த அர்த்தம் தொனியில ஆண்டவன் கேட்கிறான். அது வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஜிப்ரீல பற்றியும், ரசூலுடைய மகத்தான எப்பேர்ப்பட்ட ஞானத்தை அடைஞ்சுக்கிறாங்க பற்றியும், அவரை பற்றி அல்லாஹ் தான் வாய தொறந்து சொல்றானே தவிர, அவர் வாய தொறக்கவே இல்ல. இந்த மாரி தான் நாம் அனைவரும் குரான ஓதக்கூடிய மக்கள் அனைவரும் வாய தொறக்கக்கூடாது. நீங்க யாருன்னே தெரியக்கூடாதுப்பா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எதிர் வீட்டுக்காரனுக்கு, அந்த தெருவுல இருக்க மக்களுக்கு நீங்க யாருன்னே தெரியக்கூடாது. இப்பதான் நீங்க இருக்கணும். மகத்தான சக்திய வாங்கிட்டு அமுக்கம் உட்காந்து ஒண்ணும் தெரியாம இருக்கணும். ஒண்ணும் தெரியாம இருக்கணும். சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காரணம், ஒவ்வொருத்தனும் இந்த விஷயத்த தானே ஓதி சிந்திச்சு அடையணும். நீங்க சொல்றதுனால எனக்கு எந்த லாபம் கிடையாது. எவனுக்கும் எந்த லாபம் கிடையாது. நீ யாருன்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியணும்ப்பா. நீங்க சலாத்த நிலைநிறுத்துறதோ, அவன இபாதத் செய்றதோ, அவனுக்கு சுஜூது செய்றதோ, ருக்கூ இருப்பதோ, ஸிக்ர் செய்வதோ, அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும்னு வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் இஸ்லாத்தில் ஒருத்தன் இருக்கிறான் என்று அர்த்தம். இப்போ 53வது சூறால 1லிருந்து 17 வரை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முழுமையா திருப்தியா இருக்குதா? இதுல ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? சரி. இப்போ அப்ப படிங்கப்பா. போனது இந்த இதுல விட்டும் படிங்க. 5வது சூரா மாயிதா 87வது ஆயத்து. ம். மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை விலக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை பரிசுத்தமாக ஆக்கி வைத்தானோ, இதுல பரிசுத்தமானவு இது வந்து ஹலால்ன்னு பேச்சு வரல. ஹலாலா ஒண்ணு போட்டிருந்தா விஷயம் வேற. இது பரிசுத்தமான உணவாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆகவே அதை நீங்கள் நிராகரிக்க சாப்பிடுங்கள், உண்ணுங்கள். ஜிப்ரீலை பார்க்கலாம். ஹெட்டிங் போட்டுருக்கேன். இது எதுல வருதுன்னு கேட்டா, போருக்கு போறீங்க. எதிரிகள ஜெயிக்கிறீங்க சண்டை போட்டு. எதிரிகள் வசம் இருக்க அனைத்து பொருள்களையும் நீங்க அள்ளி வருகின்றீர்கள். வெற்றி பொருள்கள். போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள்.
இந்த பொருள சாப்பிடுறதுக்கு நீங்க ஜிக்ரு செய்ய வேண்டாம். அது ஏற்கனவே பரிசுத்தமான உணவு என்று ஆகமாக்கப்பட்டு விட்டது. ஜிக்ரு செய்வதை விட உயிரையே விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக போயிட்டீங்க. இது எல்லாத்திலும் மேன்மையான செயல். அதன் மூலமா கிடைக்கப்பட்ட பொருள் பரிசுத்தமான உணவு. அதை விலக்கிக் கொண்டால் சந்தோஷம் சாப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். இன்னும் வரம்பு மீறியும் நான் சொன்ன வரம்பிலே அடிப்படையிலேயே எல்லா விஷயங்களும் இருக்கட்டும். அது என்ன விஷயம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் வரம்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த வரம்புகளின் அடிப்படையிலேயே நீங்க நில்லுங்கள். வரம்பு மீறி சென்று விடாதீர்கள். அந்த வரம்புக்குள்ளேயே உங்கள் ஒவ்வொரு செயலும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ரசூலை பின்பற்றுவதற்கு சரியான ஆட்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த வரம்புகளை நிச்சய வரம்புகளை பேணிக் கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த குர்ஆனை பின்பற்ற முடியும். ரசூல் போல நீங்களும் வாழ முடியும். ரசூல் போல நீங்களும் உங்கள் இஸ்லாமிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. இப்போ 9 விஷயத்த ஒரு மனிதன், ஒரு மூமினான மனிதன் 9 விஷயங்களை ஒழுங்காக செய்ய வேண்டும். 9 விஷயங்களை மூமின் செய்ய வேண்டும். அந்த 9 என்னவென்று சொல்லுகின்றேன். அந்த 9 விஷயங்களில் ஒரு விஷயம் வரம்புகளை பேணிக் கொள்வது. 9வது சூராவில் 112 9வது சூராவில் 112 மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை எண்ணிக்கிட்டே வாங்க. நம்பர் 1 என்ன? மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். மன்னிப்பு கோரி அதிலிருந்து தப்பித்து கொண்டவர்கள், மீண்டவர்கள். உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டாகிவிட்டது, தப்பிச்சாச்சு, மீண்டாச்சுப்பா. மன்னிப்பு கோருவதற்கு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டோன்னு உங்களை மன்னிச்சிட மாட்டான். அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பதற்கு 9 விஷயங்கள் இருக்கின்றன. 9 வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகளின் அடிப்படையில நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்து கேட்டாதான் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த முறையில் நீங்கள் துஆ செய்து ஆண்டவன் உங்கள் மன்னிப்பை மன்னித்து உங்கள் துஆவை ஏற்றுக்கொண்டான். இது முதலாவது இது செய்யணும். 2வது நாபுதுவில் இருப்பவர்கள். எப்பொழுது இய்யாக நாபுது, நாபுதில் இருப்பவர். ரசூல் இருந்தாரு. நாபுதில் இருப்பவருக்கு போய் அவருக்கு சொல்லி அதை அனுப்பி 53ல பார்த்தீங்க. 24 மணி நேரம் நாபுது இய்யாக, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னை தவிர வேறு எவரையும் ஏற்றும் பார்க்க மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், தேவையில்லாத விஷயம் என்ற அடிப்படையில், இந்த வரம்பின் அடிப்படையில் நீங்கள் இய்யாக நாபுதை வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்த வேண்டும். இது 2வது விஷயம். 3 புகழ்பவர்கள். புகழ்பவர்கள். அல்லாஹ்வை ஹம்துன்னு போட்டிருக்கா, அதை பார்த்ததுல ஹமீதுன் இருக்கு. அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது என்ன விஷயம் என்று புரிஞ்சுக்கிட்டு புகழணும். ஹாமிதுன்னு இருக்கு.
ஹாமீதுன்னு போடுங்க, ஹாமிதுன். ஹம்துன்னு போடுங்க. அத வச்சு தானே ஹமீது, அப்துல் ஹமீத் வைக்கிறீங்க. அல்ஹம்து. ம். ஆ. அந்த வார்த்தை இம்து தான் முக்கியம். அந்த புகழ். அல்லாவை நீங்கள் புரிந்த பின்னர், தெரிந்த பின்னர் தான் நீங்க அல்லாஹ் புகழ முடியுமே தவிர, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லிட்டாங்க. சொன்ன விஷயம் நீங்களும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க உண்மையிலேயே உணர்ந்து, புரிஞ்சு விஷயத்த உண்மை என்று நீங்க கண்டுபிடிச்ச பிறகு தான், ஆமாம் இவன் தான் புகழுக்குரியவன் என்று நீங்க பறைசாற்றணும். அந்த வேலை பெரிய வேலை இருக்குது. எடுத்தே செஞ்சிடும். நீங்க இப்ப அல்லாஹ் சொன்ன நானும் சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டா, புகழ்ந்தாச்சுப்பா. அல்லாஹ் அவன் பாவங்கள மன்னிச்சுட்டான் மன்னிச்சிடாதீங்க. அவன் தன்னை பத்தி சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? அவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? உங்களுக்கு என்ன தெரியும்? படிங்க அடுத்தது. நோன்பு நோற்பவர்கள். இது 4வது ஐட்டம் நோன்பு நோற்பவர்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் இந்த குர்ஆனில் நிறைய விதத்தில் நோன்பு இருக்கின்றது. எத்தனை நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சிலர் போட்டிருக்கிறது. 10 நாட்கள் இருக்கின்றன, 3 நாட்கள் இருக்கின்றன. இப்படியாக நிறைய நோன்பு பத்தியும் போட்டிருக்குது. 2 மாதம் தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த விஷயம் இருக்குது. இவ்வளவு விஷயம் நோன்பு பத்தி எத்தனை நாட்கள், எந்த விஷயத்துக்காக, எந்தெந்த வரம்பு மீறியதற்காக இந்த நோன்பெல்லாம் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கின்றது. அதன்படி நடப்பவர்கள். நோன்பு நோற்பவர்கள். அது 5வது விஷயம். ருக்குவில் இருப்பவர்கள். பாத்தீங்களா? ருக்கு இருக்கணும்ப்பா. நமக்கு என்ன எந்த ருக்குல போய் எங்க போய் நிக்கிறது? எங்க இருக்கிறது? ருக்குன்னு அர்த்தம் தெரியாது. அடுத்தது ருக்கு இருப்பவர்கள். அடுத்தது அடுத்து முக்கியம். சுஜூத் செய்பவர்கள். சுஜூது செய்பவர்கள். நீங்க ருக்கும் செய்வதில்லை, சுஜூதும் செய்வதில்லை, இபாதத்தும் செய்வதில்லை, ஸிக்ரும் செய்வதில்லைன்னு நானும் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதெல்லாம் செய்யணும். அடுத்தது சுஜூத் செய்பவர்கள். அப்புறம் நன்மை செய்ய ஏவுபவர்கள். நன்மை செய்வதற்காக நீங்க மக்களிடம் ஏவ வேண்டும். யார் ஏவ வேண்டும்? மூமினான ஆண்களும் பெண்களும் தான் நன்மை செய்யுமாறு சொல்ல முடியுமே தவிர, அத கண்டவன்லாம் சொல்லியிருக்க முடியாது. நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்கன்னு. இது அல்லாஹ்வுடைய நன்மையை செய்வதற்கு நீ மூமினா இருந்தா தான் சொல்ல முடியும். அவங்க செய்வாங்க. ஏனென்றால் மூமின் தான் செய்ததை சொல்லுவான். செய்யாததை சொல்ல மாட்டான். அடுத்தது. தீமையை விட்டு விலக்குபவர்கள். தீமை செய்ய வேண்டாம்பா. நல்ல விஷயங்களை சொல்லி, இதெல்லாம் விட்டுருப்பா என்று சொல்பவர்கள். அடுத்தது. அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரம்புகள் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான் மனிதர்களுக்கு. அந்த வரம்புகளின்படி நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். மொத்தம் 9 விஷயம் இருக்குதா? 9 விஷயமா? ஆமா காக்கா. இதன்படி நடந்தா சொர்க்கம் நிச்சயம்பா. அது 9லயும் ஒண்ணும் தெரியாம தெரியாது. அது என்னன்னே தெரியாது. அந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் இப்பொழுது. ஒரு குர்ஆன் புத்தகம் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை படித்துப் பார். உண்மைதானா என்று சிந்தித்துப் பார்ன்னு அல்லாஹ் சொல்கின்றான். மனிதன் அதை தொடவும் இல்லை. பார்த்ததானே சிந்திக்கிறதுக்கு. அந்த குர்ஆன் தொடவே இல்லை. அந்த நிலையில நாம் அனைவரும் இருக்கிறோம். அந்த குர்ஆன் பத்திரமா இருக்குது. அவங்களும் பேசாது. உங்களுக்கு எந்த பயமும் சொல்லாது. நீங்க எடுத்து வச்சுக்கிருங்க. என்னவும் செய்யுங்க. தள்ள தூக்கி வச்சிருங்க. அது முத்தம் கொடுங்க குர்ஆன. தொட்டு தொட்டு கொஞ்சிக்கிருங்க. ஒண்ணும் அது எப்படி எப்பொழுது ஒண்ணு பேசும் என்றால், நீ என்னைக்கு தூய்மையாறியோ, அன்னைக்கு தான் அது வாயைத் திறக்கும், பேசும், வழிகாட்டும். எப்படி தூய்மை அடைகிறது? எந்த காலத்துல தூய்மை அடைகிறது? தூய்மை, தூய்மை, தூய்மை என்று பல வருஷங்களா பேசியாச்சு. அது உண்மை அர்த்தம் என்னவென்று தெரியுமா? எப்படி தூய்மை ஆறதுன்னு? அல்லாஹ் தன் நாடியோரே தூய்மைப்படுத்துகிறான் என்று தெரியுமா?
அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சீங்களா? அல்லாஹ் தன் நாடியவர்களே தூய்மைப்படுத்துகிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். இப்ப அதே கேள்விய தான் போய் மாத்தி கேட்கிறேன். நீங்க எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துக்கிறீங்க. அப்ப சொன்னத மேற்கொண்டு நீங்க சிந்தனை செய்யல. அத பத்தி யோசிக்கல. சொன்னதோட சரி. சார் வரம்புகளை பேணவர்களை தூய்மைப்படுத்துவாங்க. வரம்புகளை பேணுபவர்களுக்கு முந்தி அந்த வரம்புகள் அந்த ஆயத்த படிக்கிறதுக்கு முந்தி தூய்மையானதானம்மா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு முந்தி வரம்புகளை எப்படி பேணி சார் காணுவீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார். என்னம்மா? நீங்க அவருக்கு 11 விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம அந்த விஷயம் அந்த 12 விஷயம் ஆரம்பத்துல அரிச்சுவடி மாரி, எல்கேஜி மாரி சின்ன பிள்ளைங்க எல்கேஜி சொல்லி தருவோம் அந்த விஷயம். அதெல்லாம் போய் இன்னைக்கு மேல பெரிய ஹையஸ்ட்ல வந்துருச்சு. இப்ப தூய்மை என்பது என்ன செய்யணும், என்ன செய்யணும். நம்ம அதையே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது இருக்கணும். அந்த 12 கெட்ட செயலை விட்டு நீங்கிரணும். நீங்கினா தான் அடுத்த செகண்ட் கிளாஸ் வர முடியும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் வர முடியும். ஃபர்ஸ்ட் வர முடியும். இந்த மாரி போகுது. என்ன செய்ய போறீங்க இப்போ? இப்ப அந்த கேள்வி உங்களுக்கு. எப்படி தூய்மையாறது? இப்ப நான் அந்த பதில் சொன்னேன்டா நீங்க அத நம்ப மாட்டீங்க. நம்புறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது என்னன்னே புரியாது. நான் அந்த பதில் சொன்னேன்டா, அது என்னன்னு புரியாது. அது என்னன்னு புரியாது. தூய்மையாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தான் தன் நாடியவரை தூய்மைப்படுத்தி அதுலதான் அர்த்தம் இருக்கு. தன் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? நீங்க எப்படி இருந்தா அவன் உங்கள நாடுவான்? அவன் உங்கள் மீது நாட்டம் உடையவராக ஆவதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவன் உங்கள் நம்ம மீது நாடணும் முதல்ல. என்ன தம்பி? நம்ம நாடுனா தான் அவன் நாடுவான். நீங்க தூய்மைப்படுத்துறது. நீங்க நாடிதான் இந்த குரான் எடுத்தீங்க. குரான எடுத்தா அதுக்குள்ள இந்த மாரி 1449 இந்த மாரி அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த வகையில நீங்கள் நாடப் போகின்றீர்கள்? எந்த வழியில் நீங்கள் நாடப் போகின்றீர்கள்? ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது. அந்த 12 கெட்ட குணங்கள் நிச்சயமா தவிர்க்கப்பட வேண்டியதுதான். உங்கள விட்டு போகக்கூடியது 12. அதை போக வச்சு விட்டுட்டு அடுத்த செயல் என்ன? செகண்ட். சார் 9:3 படி ஹஜ் செய்யணும். 9:3 படி சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. முஷ்ரிக்குகளை விட்டு விலகினாதான் நம்ம தூய்மை அடைய முடியுங்கிற ஒரு புரியுது சார். முஷ்ரிக்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது சரிதான். தப்பு கிடையாது. அப்போ நம்ம ஏன் அப்ப அல்லாஹ் நாள் நமக்கு நீங்க விலகிட்டீங்களா விலகலையா? விலகிதான் சார் இருக்கிறோம் அல்லாவோட உதவி கொண்டு. அல்லாஹ்விடம் உதவி கொண்டு விலகி இருந்தால் இன்னை விட்டு குரான் முழுமையா தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். விஷயம் தெரிஞ்சிருக்குமே. எல்லா ஆயத்துக்கும் விஷயம் தெரியுது. எல்லாம் செயல்படுத்தி இருப்பீங்க. தூய்மை ஆச்சுன்னா அது கதை முடிஞ்சு போச்சு. எல்லா விஷயம் இறங்கிடுச்சே. என்ன இறங்கிடுச்சே? அவனை திருப்திப்படுத்தணும் சார். அவனை திருப்திப்படுத்தக்கூடிய செயல் என்ன? அதான் திருப்திப்படுத்தக்கூடிய செயல். நாபுதுல இருக்கணும் சார். நாபுதுல இருந்தோம்னா அவன் திருப்தி ஆவான் நம்ம மேலன்னு நினைக்கிறேன் சார். அதான் தம்பி கரெக்ட். நினைக்கிறேன் அதான் ஞாபகம் இருந்தாதான் நடக்குன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன் சொல்லு கரெக்டா சொல்லுகிறீங்க. நாபுதுல இருக்கணும் சார். நாபுதுல இருக்கணும். நாபுது அவனோட திருப்தியை ஏற்படுத்தி தரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நாபுதுல இருக்கணும்னு ஆண்டவன் சொல்லிட்டான். நாபுதம் இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்ப நாபுதம் இருக்கிறதுக்கு என்ன வழி? எப்படி நாபுதம் செய்யறது? நாபுதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். நாபுது என்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சால்தானே அதை செய்ய முடியும். அது தெரியாது நம்மளுக்கு.
விஷயம் தெரியாம நீங்க சொல்றது கரெக்ட். கரெக்ட். ஞாபகம் இருக்கணும். நானும் சொல்லிட்டான். எப்போ ரசூல் ஞாபகம் தான் இருக்கிறார். எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ரசூல் ஞாபகம் தான் இருக்கிறார். நீங்களும் அதே மாரி இருங்கள். இப்ப ஞாபகம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். நாம் இன்னும் அறியவில்லை. அவருக்கும் நமக்கும் இதான் வித்தியாசம். சரிதானே தம்பி? அ? அப்படிங்கிற உண்மையான இறைவன் யாரென்று அறிவதற்காக முயற்சி செஞ்சு கொண்டுட்டு கரெக்ட். இந்த ஆன்சர் கரெக்ட். ஞாபகம் என்பது உண்மையான இறைவன் யார்? மேலே சொல்லப்பட்ட முதல் 3 ஆயத்து. முதல் ஃபாத்தியா சூராவுல முதல் 3 ஆயத்து இருக்குது. அதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு யார் இருக்கின்றானோ அவன் ஞாபகத்தில் இருக்கின்றான். அதான் ரசூலுக்கு அல்லாஹ் சொல்ற ஜிப்ரீல் சொல்ற நம்ம ஞாபகம் இருக்கிறார், அவரிடம் போய் சொல்லுங்கள். நான் யார் எப்படிப்பட்ட எப்படி தேடி இருக்கிறாரு போய் சொல்லுங்க. ஞாபகத்தில் இருப்பவரை தான் ஞாபகத்தில் இருப்பவரை தான் மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்துச் சென்றான். ஞாபகம் இருக்கிறார். நீ யார் என்று நான் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. அதுக்கு வழி சொல்லு. எனக்கு வேண்டும் என்று விடாப்பிடியா நிக்கிறவரை பார்த்து தான் ஆண்டவன், இந்தாங்க ஜிப்ரீல், அவர் பிடிச்சவர் நிக்கிறாருப்பா அவரு. போய் சொல்லிட்டு வாங்க. இந்த என்னுடைய ஆயத்தை அட்டாச்சு காட்டுவாங்க போங்க. நான் தான் படிச்சுட்டு வாங்க சொல்லி மகத்தான சக்தி படைத்த ஒரு ஜிப்ரீலை அனுப்பி வைக்கின்றான் அல்லாஹ். இப்போ இன்னும் அல்-அக்ஸாக்கு போகல. அல்-அக்ஸா போறதுக்கு இவ்வளவு விஷயம் நடக்குது. இருந்தும் அவருக்கு எந்தவித திருப்தியும் அடையவில்லை ரசூல் அவர்கள். நான் கேட்டது ஒண்ணு, நீ உனக்கு இத படைப்பப்பா, அந்த படைப்பா, பெரிய படைப்பா, பெரிய அத்தாட்சியப்பா எனக்கு காட்டிருக்கிற. நான் அதெல்லாம் கேட்கல. என் மனசு உள்ளது உனக்கு நல்லா தெரியும் இறைவனே. நான் என் மனசு என்ன இருக்கு உனக்கு நல்லா தெரியும். அத நான் நோக்கி உட்கார்ந்துருக்கிறேன். அது அடையறதுக்காக ஞாபகத்துல உட்கார்ந்துருக்கிறேன் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் அல்லாவிடம். உங்களுக்கு நல்லா கதை மாதிரி சொல்றேன் கேட்டுக்கிறங்க. அல்லாஹ் பார்த்தான். இனி எதுக்கு செய்ய மாட்டார் பாரு. அவர் விடாப்பிடியா நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். யார் அவன்? அல்லாஹ் என்பவன் யார்? என்ன விஷயம் என்ன அப்படின்னு நின்றார். இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் அக்ஸா. இதுலதான் நீங்க அல்லாஹ் யாரென்று அறிந்து கொள்வதற்காக அல்லாவை நீங்கள் உணர முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் உணர முடியாது. உணரவே முடியாது. நீங்க உணர்றதான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தேன். உணர விஷயம் கிடையாது. அப்படி உணர இருந்தேன்னா உங்க உங்ககிட்ட உயிரை உணர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். தொடுங்க பார்ப்போம். உயிரை தெரியாதுன்னு பார்ப்போம். உணர முடியாத உயிரை உணர முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உயிரை உணர முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க உடம்புல உயிர் இருக்குதுப்பா, நிறைஞ்சிருக்குதுப்பா. ஆமாப்பா உயிர் இருக்க உணர்ந்துகிட்டு இருக்கேன் சொல்ல முடியுமீங்க? என்னைக்கா உயிரை பத்தி நீங்க என்னைக்கா யோசிச்சீங்களா? இல்லையே. உணரலாம். இருதய துடிப்பு டக் 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 டக்குன்னு இதய துடிப்பு. அது மூலம் ரத்தம் உடம்பு பூரா பாஞ்சிட்டு இருக்கு. உடம்பு பூரா ரத்தம் ஓடிட்டு இருக்குது. நாடி துடிப்பு நீங்க பார்க்கலாம். டக் 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 நீங்க நாடி துடிப்பு பார்க்கலாம். இறைவனை நீங்கள் உணர முடியாது. அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள உணர முடியாது. அறிந்து கொள்ள புரிஞ்சுக்கோங்க. மத்த எல்லாத்தையும் உணரலாம். உணர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பிடம் ஒண்ணு அன்னைக்கு சொன்னேன். ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொல்றேன். ஒரு பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டு உங்களுக்கு திட்டம். என்ன சொன்ன உங்களுக்கு உணர்றதுக்கு பொருள் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பூக்களுடைய வாடையை சொன்னேன். என்ன தம்பி? பூக்கள் ரோஜாக்களுடைய வாடை வாசனை ஒண்ணு உணர்றது. தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து இந்த வாசனை வரும்பா. புரிஞ்சு போச்சு. ஒரு பொருளை சாப்பிட்டேன். இந்த பொருளுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குப்பா. தெரிஞ்சு போச்சு. இப்படி தெரிஞ்ச விஷயம் கிடையாது. அல்லாஹ் பத்தி. அல்லாவுக்கு உணர்றதோ, தெரிகிறதோ இதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் தன்னுடைய உயிரை உங்களை பாய்ச்சிருக்கிறான். அவன் ரூஹ ஓடிட்டு உடம்பு இயங்கிட்டு இருக்குது.
இந்த உயிரை உங்களால் உணர முடியாது. உணர முடியாம இருப்பதினால் நீங்க அத பத்தி கண்டுக்காம உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு விஷயங்கள் வருதுன்னு பார்த்துக்கிறங்க. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன யார் இது? இந்த அறிந்து கொள்றது முக்கியம். எப்படி அறிகிறது? உருவம் கிடையாது. தொட முடியாது. பக்கத்து இருந்தாலும் என்னை நெருங்கும்படி தேடிக் கொள்ளுங்கள்னு சொல்றோம். இவ்வளவு பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும், அவனை நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக் கொள்ளுங்கள்னு சொல்றான். பார்த்தீங்களா? உங்க பக்கத்துல இருந்துகிட்டே நீங்க உங்கள பார்க்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. தேடிக்கப்பா. அந்த மாரி உங்கள்ட்ட விட்டுட்டான். நீங்க எங்க இப்ப செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்களேன்? அவன் சொல்லிட்டான்பா. பிடரி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டான். அப்படி இருந்து அவன் சொல்றான், என்னை நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான். என்ன சொல்லப் போறீங்க தம்பி? பார்த்தீங்களா? அவன் பேச்ச பார்த்தீங்களா? அவன் சொல்ற விஷயத்த கேட்டீங்களா? அதைப் பத்தி என்னைக்காவது நம்ம முடிவு செய்தோமா? என்னைக்காவது முடிவு செஞ்சோமா நம்ம? எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய வார்த்தையும், அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி போகுது பார்த்தீங்களா? இத வச்சு தான் சொல்றேன்னா, தூய்மையாவதற்கு செய்யக்கூடிய சுலபமான வழி ஒன்று இருக்கின்றது. அந்த 12 கெட்ட குணங்களையும் நான் நீக்கிவிட்டு அந்த காரியத்தை செய்தால், சுலபமான வழியாக ஆகிவிடுகின்றது. இதுக்கு மேல கஷ்டமே கிடையாது. அவ்வளவுதான். இதுதான் வழி. சார் நான் சொல்லவா? சொல்லுங்களேன். அதுக்கு நான் கேட்கிறேன் சொல்லுங்களேன். அதான் சொல்லுங்க. அதுதான் சார். இறைவன் வந்து எல்லா விஷயத்தையும் தூய்மைப்படுத்தி தான், இறைவன் வந்து வஹி மூலமா ஜிப்ரீல நமக்கு அனுப்பி வைத்து இறைவனுடைய விஷயத்த அறிய வைக்கும்போது தான் நம்ம இறைவனை வந்து அறிய முடியும். அந்த ஒரு விஷயத்தால தான் இறைவன நம்ம அறிய முடியும் சார். நான் கேட்ட கேள்வி, தூய்மையாக ஆவதற்கு என்ன சுலபமான வழின்னு கேட்டேன். தூய்மையாக ஆ ஆவதற்கு. தூய்மை ஆவதற்கு என்ன சுலபமான வழின்னு கேட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், தன் நாடியவர்களைத் தவிர யாரும் தூய்மை அடைய எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும், சூழ்நிலையும் நம்ம அல்லாஹ் தான் அப்படி நிக்கிறது வந்து ஒரு தூய்மைன்னு சொல்ல முடியுமா சார்? அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்ட பின்னர் தான், இவன் தான் இறைவன் நிச்சயம் காப்பாற்றுவான். எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த சந்தேகம் இல்லாமல் உங்கள் இறைவனை நீங்கள் அறிந்து கொண்டால், தூய்மை ஆனாதான் அந்த இறைவனை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆண்டவனை நீங்க அறிந்து கொள்ள முடியும். தூய்மையில தான் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே தூய்மை ஆன பிறகுதான் நீங்க ஆண்டவன் நம்பிக்கை வைப்பீங்க. தூய்மையாகாம எப்படி நீங்க ஆண்டவன் நம்பிக்கை வைப்பீங்க? அவன் தூய்மையானவன். தூய்மையானவனை கண்டுபிடிக்க நீங்க தூய்மையாக வேண்டும். தூய்மையை கொண்டுதான் நீங்க அவனை தூய்மையானவனை நீங்க பார்க்கல. அவனைப் பத்தி எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும்? இவ்வளவு விஷயம் உங்க மனிதனுக்குள்ள அடங்கியிருக்கின்றது. இப்ப நான் கேள்வி கேட்டுட்டேன். ரொம்ப ஈஸியான வழி ஒன்று இருக்குது. சிந்திக்கணும். அதான் சொல்றேன், குர்ஆனை நீங்க சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் சரியா சிந்தித்து, அதுக்கப்புறம் இந்த ஆயத்து விஷயங்களை உணர வேண்டும். என்னவாக இருக்கும்? என்ன சொல்லப்படுகிறது? ஏன் குர்ஆனை நம்ம எளிதாக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஸிக்ர் செய்யும் பொருட்டுன்னு சொல்றானே, அது என்ன எளிது? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். இந்த குர்ஆன் நிச்சயமா நாம் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஸிக்ர் செய்வதற்காக. இந்த குர்ஆன் விஷயம் தனி விஷயம். அது சொல்லப்பட்டிருக்க விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அரபி பாஷை சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க அரபி மொழிய வச்சுக்கிட்டுலாம் ஓத முடியாது. என்ன விஷயம் தான் நீ புரிஞ்சுக்கணும். விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, அத நீங்க ஸிக்ராக மாற்ற வேண்டும்.
இதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய முறை. அரபி அத்தோட முடிந்து விட்டது. அரபி பாஷை முடிந்து விட்டது. இந்த அரபிக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் அவனைத் தவிர யாரும் இல்லைன்னு பார்த்துக்கிட்டீங்கப்பா. முடிஞ்சு போச்சு. இத சிக்ரா மாத்துனீங்க. அந்த விஷயத்துக்கு சுஜூத் செய்யுங்க. அந்த விஷயத்துக்காக ஜிக்ர்ல ருக்குல இருங்க. இப்படி கொண்டு போகணும் அர்த்தம். இப்ப நான் சொன்னது பூரா மறந்திருக்கும். மனசு வச்சிருக்க முடியாது. நான் YouTubeல போட்ட பிறகு ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க விஷயத்த. சொன்ன விஷயத்த நீங்க எழுதி திருப்பி 1க்கு 2, 3, 4 முறை படிச்சா தான் புரியும் எழுத சொல்லிட்டேன். அது செய்யாததுனால இன்னைக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்கீங்க. அது செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாரும் ஜோரா வந்திருப்பீங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு மாய்ச்சல். அதை செய்வதற்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். முடியாது. உங்களுக்கு முடியாத காரியமாகிவிட்டது. சொல்லியதை திருப்பி படிப்போமே, கேட்போமே என்று படிப்பதற்கு உங்களுக்கு பெரிய மாய்ச்சலா, இது அருப்பாத்தி படிச்சுட்டு இருக்கிறது. அப்படின்னு போயிருச்சு. அப்படியே போயிரும். எல்லாமே போயிரும். இத நீங்க ஓதுற முறையை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்ளாமல் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. கடுமையான பயிற்சி இது. கடுமையான எக்சர்சைஸ் இது. ஓதி திருப்பி திருப்பி ஓதுறது கடுமையா இதான் படிச்சதே திருப்பி படிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஒரு தடவ சொன்னாங்கல்ல, கதைமை கேட்டோமா அத்தரை போய் அடுத்தது பார்ப்போம். என்ற நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள். இல்லாட்டி எவ்வளவு விஷயம் நீங்க சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரியுமா? எவ்வளவு கேள்வி கேட்டேன். 100க்கணக்கான கேள்வி கேட்டாச்சு. எந்த கேள்விக்கும் பதில் வராது. காரணம், அதை திருப்பி ஓதவும் இல்ல, அப்படி சிந்திக்கவும் இல்லை. என்னதான் சொல்றான் ஆண்டவன் சொல்லி நிலைய உட்கார்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே எளிதாக்கி விடுவோம். இதான் சொல்றான். குர்ஆனை எளிதாக்கி இருக்கின்றோம். நீங்க ஜிக்ர் செய்வதற்காக. அவர்களுக்கு நம்முடைய வசனங்கள் ஜிக்ர் செய்யப்பட்டால் செவுரனையும் குருடனையும் போல் அதன் மீது அடித்து விழ மாட்டார்கள். படிச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஆயத்தை? எல்லார்ட்டையும் கேட்க இந்த ஆயத்தும் கண்ணுல பட்டுச்சா படலையா? பட்டுச்சா? என்ன செய்யப்போ? ஜிக்ர் செய்யப்பட்டால் உன்னை ஜிக்ர் இறங்கிருச்சு. ஜிக்ர் நம்முடைய ஆயத்துக்கள், நம்முடைய வசனங்கள் அவருக்கு ஜிக்ர் செய்யப்பட்டால் செவுரனையும் குருடனையும் போல் அடித்து விட மாட்டார்கள். வந்துருச்சுப்பா, செய்ய போறாங்க மாட்டார்கள். இனிதான் வேலையே இருக்குது. என்ன வேலை இருக்குது? அதை பக்குவப்படுத்தி சீராக்கி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எளிதாக சொல்லுகின்றான். அதன்படி யோசித்து பார்த்து இது சரிதான், இதன் மூலமா எந்த தீங்கும் இல்லை, எந்த சந்தேகம் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை, உண்மைதான் என்று நீ உணர்ந்த பிறகு அதனை செய்ய துவங்குவீர்கள் என்று அர்த்தம் அந்த ஆயத். பாத்தீங்களா? என்ன சொல்ல போறீங்க? ஜிக்ரு சாதாரண விஷயம் கிடையாது. பல வகையில பலவிதமாக ஆண்டவன் சொல்லுகின்றான். ஃபஸ்குருனி, என்னை ஜிக்ரு செய்யுங்கள். அஸ்குருக்கும், நானும் ஜிக்ரு செய்வேன். ஏன்பா உங்களுக்கு ஜிக்ர் பண்ணணும்? நீங்க என்ன ஜிக்ர் பண்ணீங்க அவனுக்கு? நானும் ஜிக்ர் பண்றேன். என்ன அர்த்தம் அதுக்கு? ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், என்னை ஜிக்ரு செய்யுங்கள், நானும் ஜிக்ரு செய்வேன். எதுப்பா அல்லாஹ் உங்களுக்கு ஜிக்ர் பண்ணணும்? உங்களோட பேசுவதற்கு ஜிக்ர் தான் அவசியம். அதையும் புரிஞ்சுக்கங்க. உங்களோட பேச வேண்டாம், பதில் சொன்னாண்டா, அர்த்தம் சொன்னாண்டா, விளக்கம் சொன்னாண்டா, ஜிக்ர் மூலமா தான் எல்லாம் நடக்கும். நீங்க பேசுற பாஷையில கிடையாது. நீங்க பேச எந்த பாஷையும் உலகத்துல எந்த பாஷையும் கிடையாது. அவங்களுடைய பாஷை ஒரே பாஷை ஜிக்ர் தான். அந்த ஜிக்ருக்கு எழுத்தோ எதுவுமே கிடையாது. அது பாஷையும் கிடையாது. அது லாங்குவேஜும் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு விஷயம் இருக்கு பழக்கம் வருதுல்ல. அவன் தான் சொல்றான். அப்போ ஜிக்ரு இல்லாமல் ஒருத்தன் இந்த உலகத்தை வாழ்ந்தாண்டா அவனுக்கு நரகம்தான், அது வேற வழியே கிடையாது. படிங்க 39, 22 படிங்க. 39ல 22 படிங்க. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம்.
ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக அல்லாஹ் விசாலப்படுத்தியிருக்கின்றானோ அவர் தன் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார், இறைவனுடைய பிரகாசத்தில் இருக்கின்றார். இப்போ நீங்க எப்படி ஆயிட்டீங்க? இப்போ இன்விசிபிள் மனிதன் ஆயிட்டீங்க. இப்போ அவனை பிரகாசம் இருக்கிறீங்க. அவனை பிரகாசத்தை யாரும் பார்க்க முடியாது. சூரியன் ஒளி மாதிரி நீங்க பார்க்க முடியாது. நட்சத்திரம் மாதிரி, சந்திரன் மாதிரிலாம் ஒளி கிடையாது. அவனுடைய பிரகாசம் தனி பிரகாசம், அதுக்கு உருவம் கிடையாது. படிங்க 39:22. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். தன்னை பைப்பான் இத பாக்கி தடையம் பண்ண முடியலாம். அவன் ஒளி இல்லாம வழி இல்லை. இஸ்லாம் வழி கிடையாது. அவனுடைய ஒளியில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். எப்ப வர்றது? என்னைக்கு வர்றது? சொல்லிட்டான். எத்தனை படிச்சுட்டீங்க? இந்த ஒளியை அடையணும்ப்பா, இந்த பிரகாசத்தை அடையணுமே. அந்த பிரகாசம் கண்ணுக்கு தெரியாத, அல்லாஹ் எப்படி கண்ணுக்கு தெரியாத பார்க்க முடியாதோ அதே மாதிரி அவனுடைய பிரகாசத்தையும் பார்க்க முடியாது. அடுத்த லைன் படிங்க. அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஜிக்கர் எவனுக்கு கற்றுக்கொள்ளவில்லையோ, ஜிக்கரை பற்றி அக்கறை இல்லாமல் எவன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு உள்ள கதியை பாத்தீங்களா? பாத்தீங்களா? இந்த ஒரு ஆயத்து போவங்களுக்கு என்ன இது ஒண்ணுமே விளங்கலையே. இருதயத்தை விசாலப்படுத்தணும் என்னன்னு தெரியாது. விசாலப்படுத்தினாதான் இஸ்லாத்து இருக்கிறான்னு அர்த்தம். இஸ்லாத்தை எவன் இருக்கிறானோ அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய ஒளியில், அல்லாஹ்வுடைய பிரகாசத்தில் இருக்கணும் அர்த்தம். எவன் இதை செய்யலையோ ஜிக்ர் செய்யவில்லை என்று அர்த்தம். ஒரே வார்த்தை. இந்த வார்த்தை இவ்வளோ 4 லைன் இருக்குது. அதான் பாஷை கிடையாது. ஜிக்ர் பாஷை கிடையாது. ஒரு வார்த்தையில ஒரு விஷயம் அடங்கி வச்சுக்கிற ஆண்டவன், நீங்க தான் அதை எடுக்கணும். பிடிச்சு வச்சு ஒரு விஷயமா எடுக்கணும். பாத்தீங்களா? இப்ப என்ன வந்துச்சு? ஜிக்ர் செய்யவில்லையோ நரக வாழ்க்கை. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இருக்கிறத விஷயத்த நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த ஆயத்தை மாத்தவும் இல்ல, குறையும் இல்ல, கூடவும் இல்ல. நானா கற்பனை செஞ்சுதான் அர்த்தம் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அப்போ நம்ம ஓதவில்லை என்று மட்டும்தான் கன்க்ளூஷன்ல கொண்டு வர முடியும். ஓதவில்லை, சரியாக ஓதவில்லை, ஓதுவதற்கு உள்ள முறைப்படி ஓதவில்லை. இத ஓதாட்டி இதை செய்யாட்டி நரகம் என்ற விஷயம் முன்னால் நிக்குது. நிச்சய நரகம்தான். அதை பற்றி பயம் இல்லை. பயந்தால்தான் குரானை தொட முடியும். பயந்தால்தான் இதை படித்து இது உண்மையாக இருக்கின்றதே என்று எவன் ஒருவன் அறிந்து கொண்டானோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் ஒருவன் உண்மைதான் சரியாதான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எந்த ஒரு மனிதன் அறிந்து கொண்டானோ அவன் மட்டும்தான் தூய்மை ஆவதற்கு உள்ள வழியை தேடிக்கொண்டான். தூய்மை ஆவதற்கு என்ன வழி கேட்டிருந்தேன், கொஞ்சமே கேட்டேன்ல, என்ன செய்யணும்? சுலபமான வழி, இதை ஓதி இது உண்மைதான், இது சரிதான், உலக நடப்பின்படி வாழ்வது கெட்டது, எந்த நன்மையும் கிடையாது, மனிதருக்குள் சண்டை சச்சரவு தான் வந்துட்டு இருக்கும், எந்த சமாதானமும் கிடையாது, நிம்மதி கிடையாது, நிம்மதியற்ற நரக வாழ்க்கையை தான் இந்த குரானை பின்பற்றாதவர்கள் என்பதை எவன் படித்து உணர்ந்து கொண்டானோ அவன் தூய்மை ஆவதற்குள்ள வழியை தேர்ந்து எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரி
நாட்டத்தை உள்ளவனுக்கு அல்லாஹ் நாடுகின்றான் அவனை தூய்மைப்படுத்துவதற்காக. இது உங்களுக்கு புதிய 2வது விளக்கம். எதற்கு? தூய்மையாவது. எப்படி தூய்மையாவது? சுலபமான வழி இது. என்ன சொல்ல போறீங்க இப்போ? தப்புன்னா தப்புன்னு சொல்லிருங்க. அர்த்தம் மறந்துருங்க. நீங்க இத எடுத்துக்கிற தேவையே கிடையாது. ஒரே வழி, உண்மையை உணர்ந்த நிலையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான். அப்படி புரிதலுக்கு தான் குறைஞ்ச 10, 15 வருஷமாவது ஒழுங்கா ஓதி புரிஞ்சிருக்க வேண்டும். இது எடுத்து உண்மைதான் நீங்க சொல்வதற்கு தான் சொல்றேன். இது உண்மைதான், சரியா சொல்லுகின்றது. மனிதனுக்கு தேவை இது. இது சரியான விஷயம் தான், சொல்லப்பட்ட விஷயம் சரிதான் என்று நீங்கள் உண்மையில் உணர்ந்து கொள்வதற்கு தான் இத்தனை ஆண்டுகள் தேவை. அதுல தான் நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும்னு அந்த இதுக்குள்ள 10 வருஷம் நுழைஞ்சிடணும். குரானுக்குள்ள நுழைஞ்சிரணும். இது சரியான புத்தகம். எனக்கு கிடைச்சிருக்கின்றது. உண்மைதான் என்று நீங்கள் என்னைக்கு உணர்ந்து, இதன்படிதான் என்னால் நடக்க முடியும். இதான் சரியான வழி, சரியான வாழ்க்கை என்று எந்த மனிதன் உண்மையை உணர்ந்து, இதன்படி நடப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டானோ, அவனை அல்லாஹ் நாடுகின்றான். நாடியவரை தூய்மைப்படுத்துகின்றான். தங்களுக்கு தாங்களே நாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் நாடியவரை தவிர வேறு எவரையும் நான் தூய்மைப்படுத்த முடியாது, தூய்மையாகவும் முடியாது என்று அல்லாஹ் 4:49 சொல்லிவிட்டார். இது புது விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயத்த கடைபிடிப்பீங்களா? ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. இத ஓதி உண்மைதான் என்னைக்கு நீங்க சொல்லப் போறீங்க? அதான் அதான் பெரிய கேள்வி. இது உண்மைதான் என்னைக்கு வாயெடுத்து சொல்லப் போறீங்க? வெறும் பேச்சு பேச வேணாம். உண்மைதான் சொல்லிட்டு அப்புறம் உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சொன்னா நடக்கணும். உண்மைதான் சொல்லிட்டீங்கடா, ஒவ்வொரு ஆயத்தையும் உங்க வாழ்க்கை அமைச்சிடணும். இதான், இது இப்படிதான், இந்த விஷயத்துக்கு இப்படிதான், இந்த விஷயத்துக்கு இப்படிதான், இந்த விஷயம் இந்த ஆயத்து பிரகாரம், இந்த ஆயத்து பிரகாரம் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும். அவன் மட்டும் தான் தூய்மையாக முடியும். அதுக்கு தயாரா நீங்க? அதுக்கும் தயார் கிடையாது. அப்ப எப்ப தூய்மையாகறதுக்கு ஆசையே இல்லாம, அவன் எப்ப உங்க மேல நாட்டம் தூய்மையாக்குவான் உங்கள? சரி. இப்ப 5வது சூறாவுல எதுவா படிச்சீங்க? எந்த ஆயத்த படிச்சீங்க? 87 படிச்சோம் காக்கா. 87 படிச்சீங்க. அது அப்படி இருக்கட்டும். பிஸ்மில்லாஹி அடுத்த வாரம் சந்திப்போம். அல்லாஹ் கிருபையால மேற்கொண்டு பார்ப்போம். விஷயம் இனி வேகமா போகும். ரொம்ப ஆழமாகவும் போகும். நீங்க அதுக்கு ஒத்து வரணும். நீங்க பின்தங்கியே நிப்பேன், அங்கே தான் நிப்பேன், பழசு நின்னுட்டே இருப்பேன்டா, சும்மா ஓதிட்டு இருப்பேன், மூடுவேன், ஓதிட்டு இருப்பேன், மூடுவேன்டா, அப்படி நிக்க வேண்டிய கடைசி. ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி நிக்க முடியாது. பின்னால தான் போக முடியும். அதையும் சொல்லிட்டேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேகமா வாங்க. இல்லாட்டி நம்மளே நாம் கையை அழைத்துக் கொள்கிறோம். ரொம்ப கஷ்டமான காரியம். குரான் கஷ்டம் கிடையாது. நீங்க தான் கஷ்டத்த வச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்த விட்டுட்டு வாடா இந்த பக்கம் நமக்கு அவன கூப்பிடுறான். இல்ல இந்த உலக கஷ்டம் தான் முக்கியமா இருக்குது. இதுல தான் இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பதில் சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு அல்லாஹ்க்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் சொல்வதற்கும், நாம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரை பொறுத்திருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.